வெல்கம் டு சிகரம் தொடுவோம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியினுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து டாபிக் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து மின்னியல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து நம்ம வந்து 2019 23 வரைக்குமான டிஎன்பிஎஸ்சியினுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க முதல் வினா பாருங்க. எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் டேஷ் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் டேஷ் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஜே தாம்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் எலக்ட்ரானை வந்து கண்டுபிடிச்சதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, நியூட்டன் கொடுத்துருக்காங்க. நியூட்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசையை வந்து கண்டறிஞ்சவர். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ராஞ்சன், ஓகேங்களா, ராஞ்சன் வந்து எக்ஸ் கதிர்களை வந்து கண்டுபிடிச்சவராக சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி வந்து சாட்விக் இருக்காங்க இல்லையா, சாட்விக் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கூடுதல் தகவலாக பார்க்குறோம். அடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் எது சைன் வடிவற்ற அலையியற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் எது சைன் வடிவற்ற அலையியற்றி அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பல்லதிர்வி, ஓகேங்களா. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பல்லதிர்வி தான் அதுக்கு வந்து ஆன்சரு. அடுத்து பாருங்க, இரு ஒத்த கம்பிகள் சம அளவுள்ள எடையால் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளன. அவற்றின் மீச்சியியல் குணகங்களின் விகிதம் 5:3 எனில் கம்பிகளின் நீச்சு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ப்ரொபோஷனாக மாறுது பாருங்க, 3:5, ஓகேங்களா. இங்கே 5:3 அப்படிங்கும்போது இங்கே வந்து 3:5 அப்படின்றத வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது. அடுத்ததாக சூரிய ஒளி மின்கலத்தில் அதிக ஒளி உறிஞ்சுதல், மின்விசை சேர்வி இயக்கம் மற்றும் வாழ்நாள் கொண்ட அதிக கருவி இயக்குதிறன் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சூரிய ஒளி மின்கலத்தில் அதிக ஒளி உறிஞ்சுதல், மின்விசை சேர்வி இயக்கம் மற்றும் வாழ்நாள் கொண்ட அதிக கருவி இயக்குதிறன் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஃபெரோஸ்கைட் அப்படின்றதான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர். அடுத்த வினா என்ன, இதில் பாருங்கள் நிறைய சம்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த மின்னியல் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கணக்குகள் வந்து கேட்டிருக்காங்க. கணக்குகள் எல்லாமே பள்ளி புத்தகத்தில் இருந்து இருக்கக்கூடிய சம்மோட மாடல் தான் இருக்கும். ஸோ மின்னியல் அப்படின்ற அந்த டாப்பிக்லேருந்து சம்ம வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்த வினா, 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது. 6 ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சூடேற்றியின் வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களுக்கு உருவாகும் வெப்பத்தினுடைய அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அந்த மின்தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, மின்தடையினுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் 5 ஓம் மின்தடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மின்னோட்டத்தினுடைய அலகு வந்து நம்ம வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த 6 ஆம்பியர் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கூடுதல் தகவலாக பார்க்குறோம். ஸோ இதற்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 54,000 ஜூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அந்த சம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, புக்ஸில் இருக்குது. அடுத்தது, எந்த மின்னூட்ட நிலையமைப்பு சீரான மின்புலத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மின்னூட்ட நிலை அமைப்பு வந்து சீரான மின்புலத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சீரான மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா சமதளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சீரான மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா சமதளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மின்னூட்டத்தின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து ஒரு கூடுதல் தகவல். மின்னூட்டத்தின் அலகு கூலும். அடுத்து பாருங்க, கீழ்காணும் கருவிகளில் எது காற்றின் துகளுறு மாசுக்களை நீக்கி மின்சக்தி நிலையங்கள், சிமெண்ட் தொழிற்சாலைகள், காகித தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்காணும் கருவிகளில் எது வந்து காற்றின் வந்து துகளுறு மாசுக்களை நீக்க மின்சக்தி நிலையங்கள், சிமெண்ட் தொழிற்சாலைகள், காகித தொழிற்சாலை ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நிலை மின் வீழ்படிவாக்கி, ஓகேங்களா. நிலைமின் வீழ்படிவாக்கி, அதாவது எலக்ட்ரோஸ்டேட்டிக் பிரிசிபேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து அதுக்கு வந்து ஆன்சரு. அடுத்ததாக டேனியல் மின்கலத்தின் மின்னியக்கு விசை மதிப்பு, சரிங்களா, டேனியல் மின்கலத்தினுடைய மின்னியக்கு விசை மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 1.10 வோல்ட், ஓகேங்களா. 1.10 வோல்ட் அப்படின்னு தான் ஆன்சர் வந்து. ஸோ இந்த வோல்ட் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா இது வந்து மின் அழுத்தத்தினுடைய அலகு அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து கார்பன் மின்னிலையை வந்து கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க.
கார்பன் மின்னிலையை வந்து கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய எடிசன், அவர் தான் வந்து கார்பன் மின்னிலையை வந்து கண்டுபிடிச்சவர் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்க விஷயங்களை பாருங்கள். ஆம்பியர் அப்படின்றது நம்ம மின்னோட்டத்தின் அலகுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நியூட்டன் வந்து புவியீர்ப்பு விசையை வந்து கண்டுபிடிச்சவர். வோல்ட் அப்படின்றது வந்து நம்ம மின்னழுத்தத்தினுடைய அலகு, அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த வினா, அடுத்து பாருங்கள். இந்த மீட்டர்ஸ்லாம் கொடுத்து அது எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க, கால்வனா மீட்டர் கொடுத்துருக்காங்க, வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், மின்தடையாக்கி அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பொறுத்துக்களை வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கால்வனா மீட்டர். ஸோ ஓகேங்களா, இப்போ கால்வனா மீட்டர் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை வந்து கண்டறிய வந்து இந்த கால்வனா மீட்டர் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4ல் இருக்கக்கூடிய மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய. அதே மாதிரி வோல்ட் மீட்டர் எதுக்கு பயன்படுது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மின்னழுத்த வேறுபாட்டை வந்து அளவிட தான் வந்து இந்த வோல்ட் மீட்டர் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி அம்மீட்டரும் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மின்னோட்டத்தை வந்து அளவிட வந்து பயன்படுகிறது. அதே மாதிரி ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மின்தடையாக்கி பார்த்தீங்க அப்படின்னா மின்சுற்றில் பயன்படக்கூடிய அந்த பாயும் மின்னோட்டத்தின் அளவை வந்து நிர்ணயம் செய்ய வந்து பயன்படுவதும் அந்த மின்தடையாக்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கிறதா வந்து ஆன்சரு. அடுத்த வினா பாருங்கள். எதிர்மின்வாய், இங்கே பாருங்கள், எதிர்மின்வாய் கதிர் அலைவு காட்டி குறி செய்கையின் டேஸை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதிர்மின்வாய் கதிர் அலைவு காட்டி இந்த குறி செய்கையினுடைய டேஸை அளக்க பயன்படுகிறது அப்படின்னா மேற்கண்ட யாவும் அப்படி சொல்லி எல்லாத்தையுமே அளக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய மின்னழுத்தம், ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய அதிர்வெண், ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கட்ட கோணம் ஆகிய அனைத்தையுமே வந்து அளக்க வந்து இது வந்து குறிக்க வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த வினா, அதே மாதிரி தான் இதிலே வந்து சம் கொடுத்துருக்காங்க. 5 ஓம் மின்தடை கொண்ட உலோக கம்பி ஒன்று 5 ஓம் மின்தடை கொண்ட உலோக கம்பி ஒன்று 10 வோல்ட் மின்னியக்கு விசை கொண்ட மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனில் கம்பியில் பாயக்கூடிய அந்த மின்னோட்டம் மற்றும் கம்பியில் செலவழிக்கப்பட்ட திறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கம்பியினுடைய அந்த மின்னோட்டமும் கம்பியில் செலவழிக்கப்படக்கூடிய அந்த திறனும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து 5 ஓம் மின்தடையும் 10 வோல்ட் வந்து மின்னியக்கு விசையும் வந்து இணைக்கப்பட்ட ஒரு மின்கலத்தில் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 2.0 ஆம்பியரும் 20 வோல்ட்டும் தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சரு. அடுத்து அதே மாதிரி தான் இதையும் பாருங்கள். 2 கொண்மைகளின் கொண்மை 3 μF மற்றும் 6 μF அவைகளினுடைய தொடர் இணைப்பில் சமன் கொண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது வந்து சம்மர் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 μF அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மின்னியல் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து வினாக்கள் வந்து சம்மம் வந்து கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் வந்து மின்னியல் வந்து எங்கெங்கெல்லாம் சம்மம் வந்து இருக்கோ ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து கவர் பண்ணிடுங்க. அடுத்தது, மின்னூட்டமில்லா ஒரு பெருக்கியின் மின்னழுத்த பெருக்க எண் 20 எதிர்மின்னூட்டம் கொடுக்கப்பட்ட அதன் மின்னழுத்த பெருக்க எண் 12 எனில் மின்னூட்ட பின்ன மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது மின்னூட்டமில்லா ஒரு பெருக்கியின் மின்னழுத்த பெருக்க எண் 20 எதிர்மின்னூட்டம் கொடுக்கப்பட்ட அதன் மின்னழுத்த பெருக்க எண் 12 எனில் மின்னூட்ட பின்ன மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது 0.033 அப்படின்றதான் இதுக்கு வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, மின்தடை 1 ஓம் கொண்ட ஒரு உலோக கம்பி நெடுக்கப்பட்டு அதன் நீளம் 2 மடங்காக்கப்படுகிறது. இப்பொழுது அக்கம்பியினுடைய மின்தடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதாவது மின்தடை 1 ஓம் கொண்ட ஒரு உலோக கம்பி நெடுக்கப்பட்டு அதன் நீளம் வந்து 2 மடங்காகிறது. இப்போது அந்த கம்பியினுடைய மின்தடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ 4 ஓமாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 4 ஓம் அப்படின்றது தான் அதனுடைய ஆன்சரு. அடுத்த வினா, கூலும் விதியின் எண்ணின் சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூலும் விதியினுடைய எண்ணினுடைய சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. F = K Q1 Q2 R இன்வெர்ஸ் N அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய -2 அப்படின்றத வந்து இதுக்கு வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே புக்கில் இருக்குது, கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக, ஆர்சி பிணைப்பினுடைய பயன்பாடு. ஓகேங்களா, ஆர்சி பிணைப்பின் பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய மின்னழுத்த பெருக்கம் அப்படின்றத வந்து ஆன்சரு. மின்னழுத்த பெருக்கம் என்பது ஆன்சரு. ஓகேங்களா. அடுத்ததாக,
மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றுவது டேஸ் ஆகும். மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றுவது டேஸ் ஆகும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இந்த மின் திருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரெக்டிஃபையர் என்று சொல்லக்கூடிய மின் திருத்தி தான் வந்து இந்த மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக வந்து மாற்றம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏல இருக்கிற டைனமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயந்திர ஆற்றலை வந்து மின்னாற்றலாக மாற்றக்கூடியதான் டைனமோன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி மற்ற எதுவுமே வந்து இதுக்கு வந்து சரியாக இருக்காது. மின் திருத்தி அப்படின்றது சரியான விடை. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பிறகு நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒன் டைம் வந்து மெம்பர்ஷிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து வழங்கப்படும். உங்களுடைய மெயில் ஐடியிலேருந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மெயில் ஐடியை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பிடிஎஃப் எல்லாமே வந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.